அனைவருக்கும் வணக்கம். இது ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனு டாக்டர் ராஜேஷ் வரதராஜ். ஸோ மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு. நீட் 2024 மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூடியூப் சேனல்ஸில் சமூக வலைதளங்களில் நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம். அது எப்படிங்க நீட்டில் 719 718 எடுக்க முடியும்? சரிங்களா? இப்போ ஒரு கொஸ்டினுக்கு கரெக்ட்னா 4 மார்க்கு, ஒரு கொஸ்டின் ராங்னா 1 மார்க் போயிடும். இட் மீன்ஸ் 4 + 1 5 மார்க் அதுலேருந்து போயிடும். அப்போ 720க்கு 720 எடுத்த ஒரு நபர் 719 18 எப்படி எடுக்க முடிஞ்சது? அப்போ இதில் ஏதோ மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய பேச்சு பொருளாக இருக்குது. அது என்னவோ இந்த எலெக்ஷன் ரிசல்ட் அப்படின்றதுனால பெரிய பெரிய ஊடகங்கள் இதை பேச மறுக்கின்றன, பேச மறுக்கின்றனன்னு சொல்கிறதுக்குள்ள மறந்துட்டேன். எல்லாமே எலெக்ஷன் பிரேக்கிங்கை பற்றியே போட என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஊடகமும் இதை பற்றி பெருசாக பேசலை. சரிங்களா? ஆனால் ஒரு சில யூடியூப் சேனல்ஸ் இதை பற்றி பேச என்டிஏ அதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஒரு சில டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, ஏன் இந்த மாதிரியாக வந்தது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் ஒரு சில கதைகளை கொடுத்துருக்காங்க, எந்தெந்த நடந்தது இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஏன் கட் ஆஃப் 2024 அதிகரிச்சுது? மினிமம் அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு 164 எடுத்தால் தான் பாஸ் இப்போ. சரிங்களா? அது ஏன் அதிகரிச்சது? அதாவது 2020 147, 2021 138, சரிங்களா? 2022 117, 2023 137, 2024 164. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவரேஜாக ஒரு ஸ்டூடெண்ட் கிட்டத்தட்ட 23 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க இல்லையா? ஆவரேஜாக ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்திருக்கக்கூடிய மார்க் 323. அதனால் அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு இந்த வாட்டி 164, மற்ற பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டிக்கெலாம் 129 இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ரைட். அதே மாதிரி ஏன் அந்த ஒரு மார்க் இன்க்ரீஸ் ஆகிருக்கு? எப்படி ஒரே ஒரு மார்க் 720 ஒன்று குறைஞ்சது, அல்லது 2 மார்க் எப்படி குறைஞ்சது அப்படின்றதுக்காக சொல்கிறாங்க. அது ஏற்கனவே ஒரு ரூல் இருக்கான். இது நம்ம பேருக்கு நிறைய பேருக்கு தெரியாதே. என்ன அப்படி ரூல்? டைம் மேனேஜ்மெண்ட். ஒரு சில இன்விஜிலேட்டர்ஸ் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தப்பு கல்லூரிகள் அல்லது சிபிஎஸ்சி ஸ்கூலில் தான் நீட் நடக்கு. சரிங்களா? அந்த ஸ்கூலில் அந்த கல்லூரிகளில் இருக்கக்கூடிய இன்விஜிலேட்டர் பண்ண மிகப்பெரிய தவறுகளால், அதாவது முன்னாடியே கொடுத்துட்டுறது, முன்னாடியே கொடுக்கறதுக்கு பதிலாக அதாவது 1:50க்கெலாம் அவங்களோட ரூல் என்னென்னா 1:50 ஓஎம்ஆர் ஷீட்டை அவங்களோட பிளேஸில் வைக்கணும் வித் கொஸ்டின் புக்லெட்டோட. 2 மணிக்கு பசங்க ஓப்பன் பண்ணி எழுத ஆரம்பிக்கணும். ஆனால் ஒரு சில சென்டரில் என்ன பண்ணியிருக்காங்க, 2:20க்கு கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்டாக என்னால் சொல்ல முடியும். ஓகே, வேலூர் பக்கத்தில் அந்த மிகப்பெரிய கோயில் இருக்கக்கூடிய அந்த நகரத்தில், சரியா, 2 சென்டரில் இது நடந்திருக்கு. ஏவன் எங்களோட ஸ்டூடெண்ட்டே 1/2 மணி நேரத்தை எங்களை வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு அழுதுட்டு வெளியே வந்திருக்கிற டைம்லாம் இருக்குது. சார், அந்த மாதிரி பிரச்சனையால் நார்த் இந்தியாவில் மட்டும் ஓகே ஒரு சில கேஸ் ஃபைல் ஆகிருக்கு. அது எங்கெங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாப், ஹரியானா, டெல்லி, சத்தீஸ்கர். அங்கே ஹைகோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க, ரிட் பெட்டிஷன் போட்டிருக்காங்க ஒரு சில ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். என்ன அப்படின்னா, அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ரிட் பெட்டிஷனுக்கு பார்த்து என்டிஏ என்ன பண்ணியிருக்காங்க, கன்சிடர் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க ஒரு எமினன்ட் எக்ஸ்பர்ட் கமிட்டியை வச்சு, சரிங்களா, அந்த இடத்துல எந்தெந்த இடத்துல டைம் எங்களுக்கு கரெக்டாக கொடுக்கல, முன்னாடியே இவங்க இன்விஜிலேட்டர்ஸ் தப்பு பண்ணிட்டாங்க, டைம் எங்களுக்கு பற்றாக்குறையாக போச்சு அப்படின்றத ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிசிடிவியோட தான் இருக்கும். சரிங்களா? அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு அதை ஆராய்ச்சி பார்க்கும்போது, ஆமாம், கண்டிப்பாக அங்கே கரெக்டாக 3 மணி நேரம் 20 நிமிடம் மாணவர்களுக்கு வழங்கவில்லை. சரிங்களா? அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை கன்சர்ன் பண்ணி தான் அந்த லாஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் டைமுக்கு காம்பன்சேட்டாக மார்க்கை கொடுத்துருக்காங்கப்பா. சார், இதுக்கு என்ன சார் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருந்திருக்கு 13/6/2018 ரிட் பெட்டிஷன் 551/2018. ஓகேங்களா? அதை பேஸ் பண்ணி
சரியா? அதில் ஒரு ஃபார்முலா இருந்திருக்கு. அது ஏதாவது ஒரு லாயர் தான் அதை விளக்கணும். ஏன்னா நமக்கு அதை பற்றி தெரியாது. ஏற்கனவே 2018 இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்திருக்கு. அந்த சமயத்தில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஒரு ஃபார்முலா பிரகாரம் ஒரு சில மார்க் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வருடம் 1563 மாணவர்களுக்கு அந்த லாஸ் ஆஃப் டைம் ஆச்சு இல்லை, டைம் வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்கல்ல இன்விஜிலேட்டர்ஸ், அல்லது வேறு சில குளறுபடிகள் நடந்தது இல்லை, கொஸ்டின் பேப்பர் மாற்றி கொடுத்துட்டாங்க, அரை மணி நேரம் வேஸ்ட் ஆச்சு, இதெல்லாம் நடந்தது இல்லைங்களா? அதுக்கு காம்பன்சேட்டர் லாஸ் ஆஃப் டைமுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ரிவைஸ்டு மார்க் கொடுத்துருக்காங்க. சார் அதனால் ரிவைஸ் மார்க் கொடுத்ததால -20 இருந்து 720 மார்க் வரைக்கும் என்ன ஆயிருக்கு, உங்களுக்கு வேரி ஆயிருக்கு. எல்லாருக்கும் அந்த 1563 பேருக்கும் மார்க் வந்து வேரி ஆயிருக்கு. இதனால தான் ஒரு ஸ்டூடெண்ட் 719 720க்கு 719 இன்னொரு ஸ்டூடெண்ட் 720க்கு 718 எடுத்திருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா காம்பன்சேட்டரி மார்க் கொடுத்ததால தான் என்டிஏ சொல்றாங்க. ஓகேவா? அந்த அனலைசிஸ் ஆஃப் சிசிடிவி ஃபுட்டேஜ் இட் வாஸ் அசர்டைன்ட் தட் த இன்டெகிரிட்டி ஆஃப் த எக்ஸாமினேஷன் வாஸ் நாட் காம்ப்ரமைஸ்ட் அட் திஸ் சென்டர். சரிங்களா? அப்போ அங்கே வச்சிருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்துட்டு அங்கே காம்ப்ரமைஸ் பண்ண முடியல. அதனால தான் நாங்கள் வந்து இதை கொடுத்துருக்குன்னு என்டிஏ கொடுத்துருக்காங்க. ஆனால் எல்லாம் சொன்ன என்டிஏ எவ்வளோ மார்க்கு, அப்போ அரை மணி நேரத்துக்கு இவ்வளோ மார்க்கு, 10 நிமிஷத்துக்கு இவ்வளோ மார்க்கு, 1 நிமிஷத்துக்கு 1 மார்க்குன்னு எவ்வளவு மார்க் கொடுத்த அதை நீ சொல்லிட்டு போயேன். சரிங்களா? அப்படின்னா எங்கள் ஊரில் எவ்வளோ பேர் இருக்கானே, தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பேர் இருக்கானே. தூத்துக்குடியில் 2 சென்டருக்கு மட்டும் வேற ஒரு கொஸ்டினை வச்சியே. இது வரைக்கும் நடக்காதது. இந்தியாவிலேயே இந்த 2 சென்டருக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 1200 பேருக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க மொத்தத்தில் இந்தியாவிலேயே. அதில் 2 சென்டர் தமிழ்நாட்டில் இருக்கே, அவங்களுக்கு ஏன் தனியாக வச்சுருக்க வேண்டியது தானே? ஆனால் தனியாக என்னவோ கட்டப் மட்டும் கொடுத்துருக்கீங்க. சரிங்களா? அப்போ அவங்களோட சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து பார்க்கணும், அவங்களுக்கு டைம் கரெக்டாக கொடுத்துருக்காங்களா? ஏன்னா அங்கேயும் பிரச்சனை பண்ணியிருப்பாங்களே, அவங்களுக்கு கொடுத்துருக்கலாமே. இது என்ன என்டிஏ இப்படி பண்ணுறீங்க? எவ்வளோ, 1 நிமிஷத்துக்கு 1 மார்க் கொடுத்தீங்களா, அல்லது 10 நிமிஷத்துக்கு 10 மார்க் கொடுத்தீங்களா? எவ்வளோ கொடுத்தீங்க? அதை என்டிஏ சொல்லவே இல்லை. இதெல்லாம் எங்கே போய் முடியுமோ, இது எவ்வளோ சீக்கிரத்தில் இது பிரச்சனை சால்வ் ஆகுன்றது தெரியல. தேர்தல்ன்றதால இது பெருசாக தெரியாமல் போச்சு. இப்போ ஒவ்வொரு மீடியாவும் இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? டாப் யூடியூபர்ஸ்லாம் இதை கையில் எடுத்துட்டாங்க. இது எங்கே போய் முடியுன்றது நம்ம பார்க்கலாம். சரிப்பா, ஏன் வந்து இந்த வருஷம் டாப்பர்ஸ் வந்து 67 பேர் வந்தாங்க. சரிங்களா? 2 பேர் வருவாங்க, 3 பேர் வருவாங்க. சென்ற வருடம்லாம் ஒரே ஒரு மாணவர் மட்டும்தான் வந்தார், 720, அதுவும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ஓகே, இந்த வருடம் எப்படி 67 மாணவர்கள் 720க்கு 720 எடுத்தாங்க? சரிங்களா? அதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷனை கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 2023ல் 20,38,596 பேர் தான் எழுதுனாங்க. ஆனால் 2024ல் 23,33,297 கிட்டத்தட்ட உங்களுக்கு 3 லட்சம் மாணவர்கள் அதிகமாக எழுதியிருக்காங்க. அதனால தான் நேச்சுராகவே இது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரிங்களா? அதாவது நிறைய மாணவர்கள் இருக்கிறதுனால இது இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி ஃபிசிக்ஸில் அந்த ஆட்டம் ரிலேட்டடான கொஸ்டினுக்கு 2 ஆப்ஷன்ஸ் கரெக்ட்னு கொடுத்துருக்காங்க. அது ஏன் கொடுத்தாங்க அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 13,373 சேலஞ்சஸ், ப்ரொஃபஷனல் ஆன்சர் கீ சேலஞ்சஸ் பண்ணாங்க இல்லையா? அதில் கிட்டத்தட்ட அவ்வளோ சேலஞ்ச் பண்ணதால் ஒவ்வொருத்தரும் 200 கட்டி பண்ணியிருப்பாங்கப்பா. பண்ணதால் ஏற்கனவே இது ஒரு பெரிய பிரச்சனை. ஓல்டு என்சிஆர்டி ஃபாலோ பண்ணுறதா, நியூ என்சிஆர்டி புக் ஃபாலோ பண்ணுறதா, ரேஷனலைஸ் சிலபஸ் ஃபாலோ பண்ணுறதா, இப்படிலாம் ஒரு பெரிய குளறுபடி. பெரிய மாணவர்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் எதை படிக்கிறதுன்னு தெரியாதவே போனானுங்க. சரிங்களா? அப்போ அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, மோர் தென் 1 ஆப்ஷன். சரிங்களா? அந்த இடத்துல கொடுத்ததாலையும் கேண்டிடேட்ஸ் வந்து நிறைய பேர் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அவுட் ஆஃப் 67 candidates who got 720 out of 720 marks, 44 are on account of the revision in one answer key of physics and 6 are on account of compensatory mark for loss of time. அதாவது 67 கேண்டிடேட் 720 எடுத்தாங்க இல்லையா? அதில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 44 பேருக்கு வந்து, சரிங்களா, 44 பேருக்கு வந்து அந்த 2 ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்றதுனால
அவங்களும் என்ன ஆச்சு? அப்போ 23 பேர் தான் உண்மையிலே 720 எடுத்தவங்க. அதில 44 பேருக்கு இந்த மாதிரி 2 ஆப்ஷன் கரெக்ட்னால அது கூடிச்சு. பிளஸ் அப்ப 44 பிளஸ் ஒரு 23 பிளஸ் ஒரு 6 சார் இந்த 6 இருக்கு இல்லையா 6 ஆர் ஆன் அக்கவுண்ட் ஆஃப் காம்பன்சேட்டரி மார்க்ஸ் ஃபார் லாஸ் ஆஃப் டைம். அப்போ டைம் லாஸ் பண்ணதுக்காக ஒரு 6 பேருக்கு நாங்கள் காம்பன்சேட்டரி மார்க் கொடுத்தோம். சரிங்களா? அதனால தான் அவங்களுக்கு இந்த மாதிரி மார்க் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் காரணம்னு சொல்கிறாங்க. இந்த 44 இந்த 6 அடங்கும். ஓகே, சரி. அதுக்கப்புறம் இட் இஸ் ஃபர்டைன் டு மென்ஷன் தட் த டாப்பர்ஸ் ஆர் ஃப்ரம் அக்ராஸ் த கண்ட்ரி ஆஸ் ஹைலைட்டட் இன் த ப்ரெஸ் ரிலீஸ் டேட்டட் 4/6. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க, என்டிஏ என் மேலே தப்பு இல்லைன்றத அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏதோ இந்த 720 எடுத்தவங்க மகாராஷ்டிராவிலையோ சண்டிகர்லேயோ பஞ்சாப்லேயோ ஏதோ ஒரு சென்டர் கிடையாது, அக்ராஸ் கண்ட்ரி. ஏன் தமிழ்நாட்டில் என்ன எடுத்திருக்காங்க 8 பேர் இருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்காங்க. அதனால் எந்த இடத்துலையும் தவறு நடக்கலைன்னு என்டிஏ சொல்கிறாங்கப்பா. ரைட்டு. நாங்கள் இந்த ரிசல்ட்டை டிரான்ஸ்பரன்சியாக தான் பண்ணியிருக்கோம், வெளிப்படைத்தன்மையோடு தான் பண்ணியிருக்கோம். ஆஸ் பர் எக்ஸாமினேஷன் ப்ராசஸ் எங்களுடைய ப்ராசஸை மெயின் பண்ணி தான் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதாவது அதை பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்டிஏ மேனேஜ் டு டிக்ளேர் த ரிசல்ட்ஸ் ஆஃப் அபவுட் 23 lakhs கேண்டிடேட்ஸ் வித்தின் 30 days. 23 லட்சம் கேண்டிடேட்டுக்கு 30 நாளுக்குள்ளே நாங்கள் ரிசல்ட்டை கொடுத்துருக்கோம். ஏற்கனவே நாங்கள் 2024 ஜேஇ செஷன் 1ல் 11 நாள்லேயே ரிசல்ட்டை கொடுத்துருக்கோம். செஷன் 2 ரிசல்ட்டை 15 நாள்லேயே கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி இந்த வாட்டி 30 நாள்லேயே நாங்கள் கொடுத்துட்டோம். அதெல்லாம் கரெக்டு என்டிஏ. நீ ஏன் ரிசல்ட்டு, அதாவது எலெக்ஷன் ரிசல்ட்டு விட்ட அன்றைக்கே நீ விட்ட? நிறைய பேருக்கு எல்லாம் இந்த பிரேக்கிங் நியூஸ் எலெக்ஷனையே பார்த்துருந்தானே தவிர இதை பார்க்க முடியலையே. இல்லை அப்போவே இது ஒரு பெரிய இம்பேக்டை வெளிப்பட்டிருக்குமே. சரி. நெசசரி இன்ஃபர்மேஷன் இஸ் ஷேர்டு வித் கேண்டிடேட்ஸ் த்ரூ அட்வான்ஸ் சிட்டி இன்ஃபர்மேஷன் அட்மிட் கார்டு அட்வைசஸ் ஃபார் எக்ஸாம். இதெல்லாம் நாங்கள் முன்னாடியே கொடுத்துட்டோம், இந்த மாதிரிலாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதை விட்டுருங்க. ரிகார்டிங் அன்ஃபேர் மீன்ஸ் கேசஸ். சார் இவங்க என்டிஏ பண்ணது சரியில்லை, நிறைய கேசஸ் ஃபைல் ஆகிட்டுருக்கு அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆக்ஷன் டேக்கன் இன் அன்ஃபேர்டு மீன் கேசஸ் ஆர் இன் அக்கார்டன்ஸ் வித் எக்ஸிஸ்டிங் ரூல்ஸ் இன்க்ளூடிங் த கேன்சலேஷன் ஆஃப் கேண்டிடேச்சர் அண்ட் டிஃபார்மெண்ட் ஃப்ரம் ஃபியூச்சர் எக்ஸாமினேஷன் ஆஃப் என்டிஏ. அதாவதுப்பா இந்த ஒரு நார்த் இந்தியாவில் கொஸ்டின் பேப்பர் மாற்றி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஹிந்திக்கு பதிலாக இங்கிலீஷை கொடுத்துட்டாங்களா அல்லது இங்கிலீஷுக்கு பதிலாக ஹிந்தியை கொடுத்துட்டாங்கன்னு ஒரு பெரிய கலவரமே நடந்தது. அதனால தான் என்டிஏவுடைய அந்த கொஸ்டின் பேப்பர் இன்ஸ்டாகிராமில் வந்ததுன்னு கொஞ்சம் சொன்னாங்க இல்லையா, அவங்க மேலே சரிங்களா அந்த ஸ்டேட் போலீஸ்கிட்ட என்டிஏ கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. யார் யாரெல்லாம் அந்த மாதிரி பண்ணாங்களோ அவங்கள டிமார்மெண்ட் பண்ணுறதோ டிபார் பண்ணுறதோ அல்லது அவங்களுடைய இதுவை கேன்சல் பண்ணுறதுக்கோ நாங்கள் கேஸ் கொடுத்துருக்கோன்னு சொல்கிறாங்க. ஓகே, வைல் த அவுட்கம் ஆஃப் த இன்வெஸ்டிகேஷன் இன் அஃப்ராய்ஸ்டு கேசஸ் இஸ் அவைட்டட். அந்த கேஸ்லாம் போயிட்டுருக்கு. என்டிஏ ஹாஸ் கேட்டகரிலி டெனைடு எனி கேஸ் ஆஃப் பேப்பர் லீக். ஆனால் அவங்க ஒரே விஷயத்தில் கரெக்டாக இருக்காங்க. என்னது? எக்காரணத்தை கொண்டும் எங்கேயும் பேப்பர் லீக்லாம் ஆகலை. சரிங்களா? என்டிஏ ஆல்சோ இஷ்யூட் எ டீடைல்டு ப்ரெஸ் ரிலீஸ் ஆன் 6 May 2024 stating that there has not been any paper leak as was being circulated on social மீடியாவில் பரவுதே, எல்லா யூடியூப் சேனல்ஸும் இதை பற்றி பேசுகிறாங்களே, கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு, அதனால தான் இவ்வளோ பேர் இவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க, 2000 பேர் 700க்கு மேலே இருக்காங்க. சரிங்களா? ஆனால் கட்டப் தாறு மாறு தக்காளி சோறு தான் இந்த வாட்டி, வேறு லெவலில் தான் இருக்குது. இது வரைக்கும் எந்த வாட்டி நடந்தது கிடையாது. அது 7.5 இருக்க போட்டோம் அல்லது 92.5 இருக்க போட்டோம், நாங்களே யூகிக்க முடியல 150 மார்க் இன்க்ரீஸ் ஆகுமோ 7.5க்கலான்னு நாங்கள் மாணவரோட நாங்கள் கவலையில் இருக்கோம். சரியா? ஏன்னா இந்த அளவுக்கு மார்க் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மாணவர்கள் படிக்கிறாங்கய்யா. சரியா? காம்படிஷன் அதிகமாக இருக்குது, பேப்பர் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது, அதுதான் காரணம் அப்படின்றது யூகிக்க முடியுது. இருந்தாலும் பேப்பர் லீக் ஆகிடுச்சின்றத என்டிஏ மறுக்கிறாங்க. ஓகே, த சேம் ஸ்டாண்ட் ஹாஸ் பின் ரெட்ரேட்டட் அண்ட் என்டிஏ மெயின்டெனன்ஸ் இன் தட் த இன்டெகிரிட்டி ஆஃப் த எக்ஸாமினேஷன் வாஸ் நாட் காம்ப்ரமைஸ்டு. சரியா? எல்லா மாநிலத்துக்கும் ஒரே மாதிரியாக தான் நம்ம எக்ஸாமை நடத்துகிறோம். சரிங்களா? அதில் எந்த விதமான யாருக்காக ஒரு ஃபேவராக நாங்கள் பண்ணலை, அதை நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு என்டிஏ கொடுத்துருக்காங்க. சரிங்கப்பா, இதுதான் என்டிஏ கிட்டேருந்து வந்திருக்கக்கூடிய தகவல். நேற்றுக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த தகவலை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டோம்.
இருக்காங்கப்பா. நெறைய பேர், நெறைய மாணவர்கள் இருக்காங்கய்யா. ஆ தயவு செய்து இன்விஜிலேட்டர்ஸ் உங்களுக்கு ரூல் தெரியலன்னா நீங்கலாம் ஏன் போறீங்க? ஸ்கூல் வாத்தியாருங்க, அ காலேஜ் புரொஃபசர்ஸ் புரியுதுங்களா? உங்களுக்கு ரூல் தெரியலன்னா ஏன் நீங்கலாம் இன்விஜிலேஷன் போறீங்க? அங்க தான் சிசிடிவி இருக்கே. 1:50க்கு பேப்பர குடுன்னா குடுக்கணும்ல. நீ எதுக்கு 2:20க்கு 2:20 குடுத்துருக்க. சரியா? அவன் வந்து ஸ்டூடண்ட்லாம் அழுவுறான். 2:20 குடுத்துட்டு, அதே மாதிரி 5:20க்கு தான் பேப்பரே வாங்கணும் மறுபடியும். சரிங்களா? 5 மணிக்கே நீ என்னத்துக்கு வாங்குற? என்ன டேஷ் பண்ண போற? நீ போய் என்ன அவங்ககிட்ட போய் நல்ல பேர் வாங்க போறியா? நீ முன்னாடி எடுத்துன்னு போய் ஓஎம்ஆர் அங்க கிழிச்சு அங்க எடுத்துன்னு போய் வச்சுட்டு, உனக்கு என்ன அவார்டா தரப்போறாங்க? சரியா? 2 டூ 5:20னா கரெக்ட்டா டைம் ஃபாலோ பண்ண வேண்டியதானே? இன்விஜிலேட்டர்ஸ் அ முட்டா பைய இன்விஜிலேட்டர்ஸா இருக்கீங்க. சரிங்களா? ஒரு சிலர், நான் எல்லாரையும் நான் சொல்லல. இது ஏன் அப்டின்னா, மாணவர் சார்பா நான் திட்டுறேன். அ ஏன் ஏன் இப்படி பண்றீங்க? இன்விஜிலேட்டர்ஸ் உங்களுக்கு வந்து கரெக்ட்டான ரூல்ஸ் ஆல்ரெடி குடுத்துருக்காங்களே. 1:50க்கே ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட ஓஎம்ஆர் வித் கொஸ்டின் புக்லெட்ட வைக்கணும்னு சொல்றாங்கல்ல. ஏன் அத நீங்க ஃபாலோ பண்ண மாட்றீங்க? சரியா? உங்களுக்கு தெரியலன்னா, அட்லீஸ்ட் அந்த டியூட்டிக்கு போகாதீங்க. யாருனா தெரிஞ்சவங்க போய் டியூட்டி பண்ணிட்டு, மாணவர்களுடைய வாழ்க்கைய கெடுக்காம இருங்க. சரிங்களா? ஏதோ அவங்க வந்து கேஸ் போட்டு அவங்களுக்கு கிரேஸ் மார்க் மீன்ஸ் அந்த டைம் காம்பன்சேட்டர் மார்க் வாங்கிட்டாங்க. தமிழ்நாட்டுல நெறைய பசங்களுக்கு அது பண்ண முடியலையே. நீங்க பண்ண தப்பால 1 வருஷம் ஃபுல்லா அவன் கஷ்டப்பட்டு படிக்கிறான். சரிங்களா? அந்த ஒரே 1 நாள், அந்த 1 நாள் நீங்க 1/2 மணி நேரத்த எடுத்துட்டீங்கன்னா, அவன் கிட்டத்தட்ட 30லிருந்து 40 கொஸ்டின போட வேண்டிய டைம் அது. புரியுதுங்களா? 1/2 மணி நேரம். பின்னாடி ஒரு 20 நிமிஷத்த தூக்கிடுறீங்க. முன்னாடி ஒரு 20 நிமிஷம். 40 நிமிஷத்த தூக்கும்போது, அவன் கிட்டத்தட்ட 40 கொஸ்டின போடாம போறானே! எத்தன பேருடைய கண்ணீர்! அ அதனால தயவு செய்து இன்விஜிலேட்டர் டியூட்டிக்கு போறவங்க, அடுத்த வாட்டிலாம் போறவங்க, அந்த ரூல கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா, இனிமேலாம் நீங்க தப்பிக்க முடியாது. இந்த வாட்டி ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சுச்சுல்ல, அடுத்த வாட்டிலாம் தமிழ்நாட்டுல இருக்கிற பசங்க சும்மாலாம் விடமாட்டாங்க. நீங்க டைம் முன்னாடி வாங்குனீங்கன்னா, உங்க மேல கேஸ போட்டு என்ன பண்ணுவாங்க? சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து, அதுக்கப்புறம் அவங்களும் கிரேஸ் மார்க் வாங்க பார்ப்பாங்க. டைம் காம்பன்சேட்டுக்காக. சரிங்களா? ஒழுங்கா பண்ணுங்க. ஓகே. ரைட். பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது தெரியல. இதுக்கு நடுவுல எப்ப கவுன்சிலிங் வருமோ, எப்ப ரேங்க் லிஸ்ட் வருமோ, ஆவலோட எதிர்பார்த்துருக்கோம். சரியா? இந்த சென்டர்ல இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. இந்த சென்டர்ல இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. எவ்வளோ மார்க் வருமோ? அப்படின்னு பரபரப்பா போயிட்டுருக்குப்பா. பற்றி எரிந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். சரிங்களா? பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. கணிப்பின்படி 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் வரக்கூடிய மாணவர்கள் யார் யாரெல்லாம் 450 கீழே இருக்கிறீங்களோ அவங்களாம் படிக்க ஆரம்பிச்சிருங்க. சரியா? அல்லது 430 கீழே இருக்கிறவங்க படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஆ அடுத்த வருஷத்துக்கு ட்ரை பண்ணுங்க. மற்றவங்க வேணா வெயிட் பண்ணி பாருங்க. ஓகேவா? சரி ஓகேப்பா. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். அதுவரையில் உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனு டாக்டர் ராஜேஷ் வரதராஜ். ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல் இருந்து. நன்றி, வணக்கம்.